இப்போ ஃபஸ்ட்டு வந்து சார் நம்ம சிபிஐ அலுவலகத்துக்கு ஒரு என்கொயரி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெர்வஸ் வரும். எல்லாருக்கும் இயல்பு இல்லையா? இப்போது இங்கே விஜய் இதுக்கு முன்னாடி 2 தடவை போயிட்டு வந்துட்டார். பட் இப்போ 3வது முறையாக உழைப்பு. இப்போ போகும்போது கூட ஏதாவது ஒரு ஒரு நெர்வஸ் இருக்குமா? இல்லை அந்த எமோஷனல் ஒரு மாதிரி இருக்குமா? ஃபேஸ் இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே விஜய் கிட்ட எதுவுமே இல்லை. போகும்போது தெளிவாக போகிறார். எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் காரில் மிடில் போகிறாரு. முன்னாடி 2 காரு, பின்னாடி ஒரு 3 கார். ஏதோ பெரிய ஏதோ பதவி பிரமாணம் பண்ண மாதிரியான 6 காருடைய ஒரு பந்தோபஸ்தில் சென்டர் பாயிண்டில் ஒரு தனி மரியாதையோட சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு என்ன ஒரு ஒரு மரியாதை தரணுமோ அழகாக நியாயமாக கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. பட் அங்கே விசாரணை அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு விசாரணை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடைபெற்றது. என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்க, பல பிரச்சனைகள் அங்கே உள்ளே போயிட்டு இருந்தது சுமூகமாகவே. பட் என்கொயரி முடிந்து சாயங்காலம் வெளில வர்றாரு. விஜய் எப்படி வருவார், என்ன நடந்தது, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இப்படிலாம் எதிர்பார்ப்போடு இங்கே மீடியாக்கள் பூரா வெளியில் வெயிட்டிங்க. விஜய் உள்ள அதாவது என்கொயரிலாம் முடிச்சுட்டு வெளில வர்றாரு. இது வரைக்குமே பார்க்காத ஒரு விஜய் அலபரினத்தை பார்த்தோம். அவர் அதே ரேஞ்ச் ரோ காரில் வெளில வர்றாரு. அழகாக அந்த ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த பிரச்சாரத்துக்கு போகிறது மாதிரி ரூஃப் மேலே நின்று அவருடைய முகமே ஒரு ஒரு தனி ஒரு மலர்ச்சியாக தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு சிரிச்சு கூட ரொம்ப நாள் பார்த்து, அதை விஜயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு லைட்டு ஸ்மைலோட அந்த கையசிட்டு வர்றது, அது விஜய் வரும்போது அவருடைய ஃபேன்ஸாக தொண்டர்களாக அவருடைய பூக்களை தூவி போட்டு ஸோ அந்த வரவேற்ற ஒரு விதம். இங்கே தான் விஜய் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்னா, டெல்லியில் பார்த்தா விஜய் விஜய்னு கத்தி டிவிக்குன்னு அந்த அப்படி குரல் போது அங்கே விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி வருது. இப்போ சிபிஐ அலுவலகத்துலேருந்து என்கொயரி போகும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பி மூடில் போகிறாரு. 7 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு வெளியில் வர்றாரு. வெளில வரும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு புன்முறுவலோட ரொம்ப ஆனந்தமாக அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. என்ன விஜய் சிபிஐ அலுவலகத்துலேருந்து தான் வெளில வர்றாரா, இல்லை வேற எங்கேயும் வெளில வர்றாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது ஒரு ரொம்ப விஜயை பார்த்ததே வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா எப்பவுமே சிபிஐ என்கொயரினாலே போகும்போது டென்ஷனோட போவாங்க, வரும்போது அந்த டென்ஷனோடய பயங்கரமாக வருவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் தான் போகும்போது நார்மலாக போனார், வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் மூடில் வெளில வந்துட்டு ரொம்ப ஹாப்பி மூடில் வந்தார். அதான் சொல்லுங்கள். இவர் ஒருத்தர் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ சிபிஐ அலுவலகத்தில் போயிட்டு கேஷுவலாக வந்தது. பட் அங்கே ரொம்ப சிறப்பாக பார்க்க பிடிச்சது. இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மேட்டரின்னு சொல்லிக்கல விரும்புகிறீங்க. அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு மாலை போகும்போது வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் போன ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது இல்லையா? எதற்காக போகிறாங்க என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அதற்கு முன்னாடி பார்த்தா இங்கே நிறைய பேர் த்ரிஷா வந்து எங்கே போகிறாங்க, சென்னை ஏர்போர்ட்லேருந்து போகிறாங்கன்னா அவங்க நேராக டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போய் விஜய் போகிறதுக்கு முன்னாடியே போய் சில முக்கியமான நபர்கள் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கான சில வேலைகள் பண்ணி முடிச்சுட்டு த்ரிஷா வெளில வருவாங்க. அப்புறம் விஜய் பில் என்ட்ரி கொடுப்பாரு அப்படிமான செய்திகள் இங்கே பரவலாக போயிட்டு இருந்தது. ஆனால் இங்கே நாளுக்காக த்ரிஷா சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் போகிறாங்க. அங்கே சில நிருபர்கள் கேள்வி கேட்க அவங்க அமைதியாக போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மும்பைக்கு போகிறதா ஒரு தகவல் சொன்னோம். நம்ம மும்பைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகிறாங்கன்னு சொன்னோம். அங்கே இகா லகானி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஸ்டுடைய ஒரு வெட்டிங், அங்கே தான் மும்பைக்கு போகிறாங்க. இதை நம்ம வந்து அன்றைக்கி நீ வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்ம. பட் நம்ம விசாரித்த வரைக்குமே த்ரிஷா எங்கே போகிறாங்க, என்ன விஷயம் போகிறாங்கன்னு நம்ம என்கொயரி பண்ணும்போது இந்த தகவல் வந்தது நம்ம சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி அது எதுக்காக போனாங்கன்னு தெளிவுபடுத்தினேன். அவங்க வந்து ஒரு வெட்டிங் போனாங்க, அந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக. அங்கே சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் மணிரத்னம் பேர் அங்கே வந்திருக்காங்க. அவங்களோட ரொம்ப நேரம் பேசி ஃபோட்டோஸ் எடுத்து அவர்களே வெளியிட்டது ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் மேற்கொண்டு ஒரு சிறப்பாக நான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திபனுக்கும் த்ரிஷாவுக்கும் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய வார் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக. பட் அங்கே பார்த்திபன் ஒன்று சொல்ல, த்ரிஷா ஒன்று சொல்ல, திரும்பி பார்த்திபன் சொல்ல போய்கிட்டே இருந்த ஒரு விஷயம். பட் இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மும்பையில் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திபனுடைய பொண்ணு கீர்த்தனா கலந்துட்டாங்க. அங்கே ஒரு சர்ப்ரைஸ். த்ரிஷா பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி கீர்த்தனாவுடைய ஒரு ரியாக்ஷன் இருந்தது, த்ரிஷாவுடைய ரியாக்ஷன் இருந்தது. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி பேசின விஷயங்களை இங்கே பார்க்க முடிஞ்சது. அதை ஸோ அதனால் த்ரிஷா வந்து டெல்லிக்கு போல் மும்பைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கிற விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த இப்போ சொல்லிக்கல விரும்புகிறோம். ஃபேக் நியூஸா அது எடுத்துக்கலாம், இப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒருத்தருடைய பார்வையில் இருக்கும். பட் நமக்கு வந்து
தகவலாக நம்ம நேயர்களுக்கு சொன்னோம், பப்ளிக் நேயர்களுக்கு. ஏன்னா அதுக்குள்ள டெல்லிக்கு தான் போனாங்கன்னு ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது சார். அது வரதான் சார் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நிறையா சில விஷயங்கள்லாம் வரும். எது சரியில்லைன்னு சரியில்லைன்னு பார்க்குறவங்க நிறைய பேர் நம்பிட்டாங்க சார். அதான் சரியில்லைங்கிறத சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம், சரிங்கிறத சரின்னு சொல்கிறோம். பட் மற்றவங்களுடைய பார்வை எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை ஒன்றுமே பார்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதுக்காக இவ்வளோ கதைகளா வரதான் செய்யுங்க. ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கிற விஷயம் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இங்கே இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதே இதில் வந்து விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டெல்லிக்கு போகிற ஒரு தகவல் நம்ம சொன்னோம். அன்றைக்கி போனாங்க. ஏர்போர்ட்டில் போகும்போது வந்து யூஸ்வலாக எப்போவுமே செக்கிங் இருக்கும் நார்மலாக. அப்போ போகும்போது பார்த்தா விஜயுடைய ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஒரு சிஸ்டர் இருந்த ஒரு விஷயம் அது நேர்களுக்கு தெரியும். அது எதற்காக எடுக்கப்பட்டது, அது கொண்டு வந்தீங்க அப்படிங்கும்போது சில விஷயங்கள் விஜய் தரப்பாக சொல்லும் போது, இல்லைங்க நீங்கள் வந்து லக்கேஜில் கொண்டு போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ளைட்டில் லக்கேஜில் நீங்கள் பிளேடு கூட கொண்டு போகலாம், சிஸ்டரு, நைஃபு, சர்வீஸ் செட் கொண்டு போகலாம். பட் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருக்குது, நீங்கள் உட்காரதுக்கு முன்னாடி மேலே வைக்கிறது. அந்த ஹேண்ட் லக்கேஜில் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து தயவுசெய்து நீங்கள் ஒன்று இங்கே அதாவது டஸ்ட்பின் இருக்கும், இங்கே அவர்களே தூக்கி போட்டுருவாங்க. நாங்கள் போடவா இல்லை நீங்கள் யார்ட்ட கொடுத்து விட்றீங்களாங்கும் போது விஜய் அவருடைய அசிஸ்டன்ட் கொடுத்து விட்டாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes டைம் லேட் ஆச்சு. இந்த கேப்பில் தான் இங்கே நிர்மல் குமாரும் மாதவர்ஜுனாவும் அவங்க தனியாக ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் ஃப்ளைட்டில் மீட்டும் ஒன்றா போகிறது மாதிரி ப்ரோக்ராம். இந்த ட்ராவலிங்கில் இவருக்கு லேட்டாக வர்றாங்க. அது ஒரு 15 to 20 minutes ஆச்சு. அங்கே விஜய் மேட்ரு முடிச்சுட்டு வரும்போது இவர்கள் என்ட்ரி ஆகிறாங்க. இங்கே ஒரு விஷயம், இங்கே வந்து யூஸ்வலாக செக்அப் பண்ணிட்டு போகும்போது இங்கே ஒரு தகவல் என்ன வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. இல்லை அங்கே ஒரு 10 நிமிஷம் விஜய்க்கு ஒரு லேட்டு, இவங்க வந்தது சரியாக டைம் ரீச் ஆனாங்க. பட் இங்கே தான் என்ன ஹைலைட்டாக பார்க்கணும்னா, ஆதவர்ஜுனா ஒரு மது பாட்டில் கொண்டு போனார் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணி ஆதவர்ஜனுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் இதே கம்பேர் பண்ணி போட்டாங்க. பட் இங்கே ஆதவர்ஜனை கொண்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டில்ஸ் மாதிரி நிறையா வந்தது அந்த நியூஸில். அப்போது ஒரு பிராண்டு வச்சுருந்து அவர் காமிக்கிற மாதிரி இருந்தீங்க கூட அது ஏற்றுக்கொள்ளாத மாதிரி போயிருந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஏன்னா ஏற்கனவே வந்து ஃப்ளைட்டில் நிறையா தடவை வந்து ஆதரவு ட்ரைல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் மது பாட்டில் கொண்டு போகக்கூடாத விஷயம் அவருக்கு தெரியும். பட் இதை கொண்டு போயிருப்பார் முதல்ல அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் போய் இறங்கும்போது அந்த சிபிஐ அலுவலகத்துக்கும் அவங்க தங்குறதுக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. ஸ்டார் ஹோட்டல் இல்லாத ஒரு ட்ரிங்க்ஸாக இவர் இங்கேருந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் போய் 2 ஹவர்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆகிறது டெல்லிக்கு. அதுக்கிடையில் தேவைன்ற ஒரு பட்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா வேணும்னா 26 hours 28 hours ஆகும். பட் ஃப்ளைட்லேயே தருவாங்க அவங்க, இல்லை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில். பட் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நீங்கள் அரசியல் வரும்போது நீங்கள் சொன்னது மாதிரி திரிஷா டெல்லிக்கு போனது, இவர்கள் மது பாட்டில் கொண்டு வந்தது விஷயங்கள்லாம் நிறைய வரதான் செய்யும். ஃபேக் நியூஸ். இப்படி சில விஷயங்கள் வந்ததை நம்ம சில விஷயம் நேரில் தெளிவுபடுத்தணும்னு நினச்சா நமக்கு இந்த தகவலை அதை தெளிவுபடுத்துகிறேன் சார். ஓகே, நீங்கள் அங்கே தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு சொல்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெளிவாக புரியும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இந்த பாட்டில் தான் கொண்டு போனார் அப்படின்னா ஒரே பாட்டில் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ வந்திருக்கணும், இந்த பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனார்னு. ஆளாளுக்கு ஒரு பாட்டில் ஒரு பிராண்ட் ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. ஒருவேளை அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அவங்க போட்டுக்கிட்டாங்க போல இருக்குது. அவர் பாட்டில் எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பாட்டில் எடு, இந்த இமேஜ் எடு, நீ ஒன்று போட்டுட்டு நான் ஒரு போட்டோ. எப்பவுமே இந்த அதாவது உண்மை வந்து எப்போ நீங்கள் தூக்குதல் உண்மை வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. போய்க்கும் போது தான் எந்த நேரத்தில் என்ன கேட்குறேன்னே தெரியாது, அவசரமாக சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஏதாவது இமேஜை அதை ஆதரிச்சு மது பாட்டில் கொண்டு போனாங்கிறத ஒரு இமேஜை போட்டு ஃபாலோ பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி தான் ஏகப்பட்ட பிராண்டில் போடும்போது ஒரு மனிதன் 7-8 பிராண்டாக கொண்டு போவாங்க ஃப்ளைட்டில். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ விஜய் அடிக்கணும் கூட இருக்கிற அடிக்கணுங்கிற ஒரே கண்ணாட்டம் தான் இல்லையா? அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் அதை இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கு பிறகு என்ன நடந்தது, சிபிஐ அலுவலகத்தில் என்ன பேசப்பட்ட தகவல்கள்லாம் கிடைச்சிது சார்? இல்லை, சிபிஐ அலுவலகத்துக்கு அந்த டயத்துக்கு போயிட்டார். ஒரு 10:30 வர சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த கிரேஸ் டைமில் உள்ளே போனாங்க. இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேற்பட்டு விஜய் உட்கார வச்சுட்டு மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது ட்ரிங்க்ஸ், ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்ட சில கேள்விகள் இருக்குது. விஜய் ஒன்றும் வேணாம் சார்ன்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் விஜய் அவர்களை கூப்பிட்டு ஜஸ்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து 2 தடவை அட்டம்ப்டில் வந்து என்கொயரி பண்ணிட்டு போனது, தேவைப்பட்டால் கூப்பிட வந்தாங்க, தேவைப்பட்டது கூப்பிட்டாங்க. பட் இங்கே சில விஷயங்கள் விஜய்கிட்ட பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து, எப்பயுமே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 100-150 கேள்விகளுக்கு மேலே எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி டிக் பண்ணிட்டே போகிற மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம், செகண்ட் ஒரு டைமுங்கும் போது அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க.
இப்போ இதில் தான் மாற்றங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு என்கொயரி திரும்பி வர்றது மாதிரி இருக்கும். இந்த 2 தடவை போகும்போதே அவர் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் சொன்ன ஒரு விஷயம் தகவல் வருது. 3வது முறையாக தேவைப்பட்ட அலையும் போது கூப்பிட்டாங்க, போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பேசப்பட்ட சில தகவல் வருது. அது ஜென்ரலாக ஒரு என்கொயரி. இது வந்து இறுதிக்கட்ட ஒரு விசாரணை. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டெல்லி போனான்னா திரும்பி வரமாட்டார். அவர் கைது செய்யப்படுவார். சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே அரெஸ்ட் செய்யப்படுவார். வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியில் வேற கிளப்பி விட்டாங்க. ஃபேக் நியூஸ். ஆமாம், எஸ். இங்கே என்ன திரும்ப சொல்லிக்கிறேன் அப்படின்னோம்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி ஐ விட்னஸாக நிறைய பேர்கிட்ட விஜய் டிரைவர்லேருந்து அந்த வேன் டிரைவர்லேருந்து நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இறுதியாக வந்து விஜய் கிட்ட கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஒரு ஐ விட்னஸாக சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். இதுதான் அவர் அக்யூஸ்டு கிடையாது. திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ இறுதிக்கட்ட சிபிஐ அறிக்கை வரும்போது தான் நமக்கு என்ன ரிசல்ட் வரும். பட் அதற்கு முன்பாகவே விஜய் டெல்லி போனால் திரும்பி வர மாட்டார், கைது செய்யப்படுவார். அவ்வளோதான். அவர் மீது எஃப்ஐஆரும் போடப்படலை. கிடையாது. அது எப்படிங்க? இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி தானே கூப்பிட்டுருக்காங்க. எஃப்ஐஆர் எப்படி போனாங்க? அதை அக்யூஸ்ட் இல்லையா? பட் அந்த கரூர் சம்பவத்துக்கும் ஒரு கேள்விகள் அங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாக சமர்த்தப்பட்டு சில விஷயங்கள் பேசின விஷயங்கள் நமக்கு வருது. பட் இங்கே எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு தனி மரியாதையோடு நடத்தப்பட்டதாகவும் நமக்கு ஒரு சிறப்பு தகவல். இங்கே இதுக்கு பிறகு தான் அவர் வெளில வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக வந்த ஒரு மூடை நம்ம பார்த்தோம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இதை ஒரு சம்பவங்களுக்கு பிறகு இங்கே சென்னை வந்தார்.